2 கேரட் ஒரே ஒரு பீட்ரூட் இருந்தால் இன்னைக்கு இந்த ஜாம் செய்யுங்க. 1 வயசு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் சாப்பிட்லாங்க. இந்த ஜாம் பிரெட்டு சப்பாத்திக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். உங்கள் குழந்தைங்க ரொம்ப கலர் கம்மியாக இருக்காங்கன்னு நினச்சிங்கன்னா, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, கலர் அதிகரிக்கணும்னா கண்டிப்பாக இந்த ஜாமை செய்து வச்சுக்கோங்க. இதை தினமும் 2 ஸ்பூன் சாப்பிட்டு வரதுனால உங்களுடைய சருமம் அப்படி பல இன்னும் நல்ல கலர் கொடுக்குங்க. இப்போ ஒரு பீட்ரூட் 2 கேரட் எடுத்து தோல் சீவிட்டு நல்லா அலசிட்டு கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. இதை இப்போ ஒரு குக்கரில், சின்ன குக்கரில் சேர்த்துக்கிறேன். ஃபுல்லாக எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இதில் இன்னும் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக ஒரு 10 பேரிச்சம்பழம் விதையை எடுத்துட்டு சேர்த்துக்கிறேங்க. உங்கள் குழந்தைங்க கலர் கம்மியாக இருக்காங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு கட்டாயம் செய்து கொடுங்க. 1 வயசு குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரையும் சாப்பிட்லாங்க. இப்போ ஒரு 10 பேரிச்சம்பழம் விதையை எடுத்துட்டு நான் சேர்த்துருக்கிறேன். இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். 100 ml அளவுக்கு தண்ணி இருக்கும். இதை சாப்பிட்டு வர்றதுனால கண் குறைபாடு இருக்கிறவங்களுக்கு கூட கண் பார்வை நல்லா அதிகரிக்குங்க. கண்ணாடி போட தேவையில்லை. தினமும் 2 ஸ்பூன் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு செய்து கொடுங்க. இப்போ மூடி போட்டு 2 விசில் அடுப்பை மீடியமாக வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். கரெக்டாக 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ விசில் ஃபுல்லாக அடங்கினோன்னு திறந்து பார்க்குறேன். நல்லா சூப்பராக வெந்து இருக்குது. இதில் கொஞ்சமாக தண்ணி, நம்ம ஊற்றின தண்ணி கொஞ்சம் இருக்குது. அதை வேஸ்ட்டு பண்ணிடாமல் இது போல் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை அப்புறமேட்டு தேவைப்படும் நம்மளுக்கு. இதை வேஸ்ட்டு பண்ணிடாதீங்க. இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. நிறைய குழந்தைங்க டிவி செல் பார்க்கறதுனால கண் குறைபாடு இருக்குதுங்க. அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு 4-5 தடவை இது போல் செய்து ப்ரெட்டு அல்லது சப்பாத்தியில் நீங்கள் ரோல் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க சாப்பிட்டு வந்தாங்கன்னா கண் குறைபாடு சரியாயிருங்க. இப்போ பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது போல் இருக்கணும், நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கிறேன். இதில் நான் நாட்டு சர்க்கரை தாங்க இன்றைக்கி சேர்த்து செய்கிறேன். நீங்கள் வெள்ளை சர்க்கரை விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரையில் செய்யும் போதே ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நாட்டு சர்க்கரையிலே செய்து பாருங்கள். இப்போ 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த பீட்ரூட் கேரட் வேக வச்சு தண்ணியை சேர்த்துக்கிறேங்க. இதை வேஸ்ட் பண்ணிடாமல். இப்போ அடுப்பை பற்ற வச்சு மீடியமாக வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன். இது லைட்டாக கொதித்து வரட்டும். பாருங்கள், இது போல் லைட்டாக கொதித்து வந்தோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பீட்ரூட் கேரட்டை எடுத்து சேர்த்துக்கலாம். பீட்ரூட் கேரட்டை ஃபுல்லாக அரைச்சதை சேர்த்துட்டு இதை நல்லா கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இது பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே ரெடி ஆயிருங்க. ரொம்ப நேரம் கூட ஆகாது. உடம்புல ரத்த குறைபாடு இருக்கிறவங்க ஹீமோகுளோபின் அதிகரிக்கிறதுக்கு இந்த பீட்ரூட் கேரட் ஜாம் சாப்பிட்டு வரதுனால ஹீமோகுளோபின் பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். அடுப்பை மீடியமாக வச்சு லாஸ்ட்டாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் மட்டும் சேர்த்துக்கிறேன். இது விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். ஆனால் நெய் சேர்க்கறதுனால, இந்த நெய் வாசம் இருக்கிறதுனால குழந்தைங்கள் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா சுத்தமான நெய்யாக சேர்த்துக்கோங்க. நெய்யை சேர்த்து கொடுத்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். இதை நல்லா ஆற வச்சுட்டு நீங்கள் ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் தான் வச்சு யூஸ் பண்ணணும். கரெக்டாக ஒரு 7 நாளைக்கு மட்டும் நீங்கள் இதை வச்சு யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப நாளைக்கும் வைக்காதீங்க. 7 நாளைக்கு அப்புறம் தீர்ந்துருச்சுன்னா மறுபடியும் செய்து நீங்கள் பாட்டிலில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். தினந்தோறும் உங்கள் குழந்தைங்களுக்கு ப்ரெட்டில் நீங்கள் இது போல் ஹெல்த்தியான ஜாம் வச்சு கொடுக்கலாம். ப்ரெட்டு சப்பாத்தி எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். தோசைக்கு கூட நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். ஏதாவது கட்லெட் செய்து கொடுத்தீங்கன்னா அதுக்கு கூட தொட்டு சாப்பிட்லாங்க. ரொம்பவே அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இதே போல் கேரட் பீட்ரூட் இருந்தால் ஹெல்த்தியான ஜாம் செய்து கொடுங்க. இதை சாப்பிட்றதுனால உங்கள் குழந்தைங்க அவ்வளோ ஆரோக்கியமாக இருப்பாங்க. கடையில் கண்ட ஜாம் வாங்கி கொடுக்காம இது போல் செய்து கொடுத்து அசத்துங்க. இது வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.